எங்கே செடிக்குள்ள ஊந்துட்டு போகிறீங்க? ஆ இப்போ தானே உட்காந்துட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க? ஆ என்னத்தலை? ஆ நமக்கு வீட்டு பக்கத்துலேயே முடக்கத்தாங்கீரையாம்மா? நீங்கள் கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் இத்தனை நாள் அதை பார்க்கவே இல்லையா? சரிம்மா, கொஞ்சம் பொரிச்சிடுங்க, நம்ம தோசை மாவில் அரைச்சி ஊற்றி சட்னி அரைச்சா கலக்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ம் எங்கம்மா காட்டுங்க, கொஞ்சமாக போட்டால் போதுமில்ல? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் முடக்கத்தாங்கீரை. நம்ம எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். இது கிடச்சிதுன்னா பொரிச்சு உடனே ஆமாம் மாவில் அரைச்சி ஊற்றி தோசை ஊற்றி சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரை கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க அம்மா. இங்கே பாருங்க. ஆமாம், தலை கொஞ்சோண்டு தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப கசக்கும், அதிகமாக சேர்த்துக்கூடாதாம்மா. கொஞ்சம் மாவு அதுக்குள்ள ஊற்றி, ஏன்னா இது அரைப்படாது, அதனால தோசை மாவு கொஞ்சம் ஊற்றுறாங்க அம்மா. அதில் ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். அம்மா அரைச்சாச்சா? இந்த மாவு வந்து இந்த கிண்ணத்தில் ஊற்றுறேன். அம்மா இது கொஞ்சம் தான் சேர்க்கணும். சரி, இப்போ நம்ம 2 பேர்த்துக்கு அளவாக கலக்குறீங்களா? ஆமாம் சரிம்மா. ஏன்னா கசக்கு, அதனால தான். சரி, இப்போ அதையும் இதில் ஊற்றிடலாம். இதை அரைச்சதை இதில் ஊற்றுறேன். கால் வலிக்கு ரொம்ப நல்லா கேட்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாகவும் எடுத்துக்கூடாது, அளவாக சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம 2 பேர்த்துக்கு அளவாக நான் சொல்லியிருக்கிறேன். சரிம்மா. இப்போ அதை கலக்கி எடுத்துக்கலாம். தோசை மாவு அரைச்சி வச்சுருப்பீங்களா, அதை அப்படியே எடுத்து ஊற்றி ஒரு அடி அடித்து இந்த மாவு கூட கலக்கியாச்சு நம்ம. இப்போ தோசை விட்டுறலாமா? ஓகே அம்மா, தோசை ஊற்றிடலாமா? தோசை ஊற்றுறேன். நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக பச்சை உடம்புக்கு நல்லது. ஆமாம், கை முட்டி வலி, கால் வலி எல்லாத்துக்கும் கேட்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு இப்படி செய்யுங்க. கீரை வந்து அளவாக போடுங்க. சும்மா ஒரு 4-5 இலை போட்டு எல்லாம் போடக்கூடாது. மாவு கொஞ்சம் ஊற்றி அரைச்சி இந்த மாதிரியே பண்ணுங்க. சரி, சுட்டு எடுத்துடலாம். சாப்பிட்றலாமா? நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கத்திரிக்காய், தக்காளி பஜ்ஜி. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சது. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாரு, இந்த மாதிரி நீங்களும் மாவில் அரைச்சி ஊற்றி தோசை சுட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பு தெரியுதா? கசப்பு தெரியல. செய்யுங்க. ஆமாம், அளவாக போட்டுக்குங்க, அப்போ தான் கசப்பு தெரியாது. ஆமாம், உடம்புக்கு நல்லது. ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. கை கால் வலி எல்லாம் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.